अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इंद्रियाणि नदिकரையில் அமர்ந்து கொண்டு மாவளி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏகாதி பாகவதம் 4வது சாப்டர் 279 ஓவிகள் முடிந்து 280வது ஓவி இன்று நாம் 81வது ஓவி இன்று நாம் காணலாம். ஆத்ம தத்துவத்தின் ரகசியங்களை பிப்பலாய முனிவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வருகிறார். அதன் வரிசையில் இன்னும் உனக்கு அதிகமாக இந்த ஆத்ம தத்துவத்தை விளக்குகிறேன் என்று ஆரம்பித்திருந்தார். அதை இப்போது நாம் பார்ப்போம். மன்னா, மிகவும் எளிதாக புரியக்கூடிய சுபூதமான தூய்மையான பரமார்த்த தத்துவ ஞானத்தை கேட்பாயாக. எந்த ஞானத்தை கடைபிடித்தால் மாயையின் பிணைப்பு முற்றிலும் அறுபடுமோ அதையே மேலும் விவரிக்கின்றேன். சோ மாயையின் பிடியிலிருந்து முற்றிலும் உன்னை விடுதலை செய்யக்கூடிய மிகவும் சுலபமான ஞான பாதையை உனக்கு நான் இப்போது காட்டப் போகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லி ஆரம்பிக்கிறார். ஜனக மகாராஜா கேட்டார், முனிவரே, ஆத்மாவானது எப்போதும் தனித்ததும் தூய்மையானதும் மூல பிரகிருதிக்கு அப்பால் நிற்பதும் ஆகும் என்று தாங்கள் கூறிவிட்டீர்கள். அப்படி இருக்க அந்த பரம புருஷனுக்கு இந்த சம்சார பந்தமும் அதிலிருந்து விடுதலையாகிய மோட்சமும் எவ்வாறு உண்டாகிறது என்பதை எங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள இயலவில்லை. அதை விளக்கித்தாருங்கள் அப்படின்னு சொல்லி அழகா கேட்கிறோம். அதாவது கேள்வியே எவ்வளவு ஒரு ஆத்ம ரகசியத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். ஆத்மா நீங்க என்ன சொல்லிட்டீங்க, அது பியூர்னே சொல்லிட்டீங்க. அது எப்போதும் தனித்ததாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க. அது எப்பயுமே பியூர்னு சொல்லிட்டீங்க. சுத்த புத்த அப்படின்னு ஆத்மாவுக்கு லட்சணமே அப்படிதான் நீங்க சொல்றீங்க. ரெண்டாவது, இந்த மாயைக்கு அப்பால் உள்ளதுன்னு வேற சொல்லிட்டீங்க. மாயைக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. மாயையால் தொட முடியாதது, மாயையால் ஸ்பிருஷிக்க முடியாதது, மாயையால் உணர்த்த முடியாதது, அதுவே மாயையாக இருக்கின்றது. அதற்கு மாயைன்னா என்னன்னு தெரியும், ஆனா மாயைக்கு அதுன்னா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரியும் சொல்லிட்டேங்க. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அந்த பரம புருஷன் இவன் இருக்கிறது ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, அவன் மட்டும்தான் இருக்கான்னு வேற சொல்லிட்டீங்க. அவனேதான் மாயையா இருக்கான்னு சொல்லிட்டீங்க. பின்ன மாயையில எப்படி சிக்க முடியும்? அவனை பியூர் எப்பயாவது அசுத்தமா இருக்க முடியுமா? ஆனா மாயையில அசுத்தமாயிட்டானே. எனக்கு அவ்வளவுப்பட்ட அந்த அப்படிப்பட்ட பியூரு மாயைக்கு அப்பால் உள்ளது எப்படி மாயைக்குள்ள மாட்டிக்கிச்சு, எப்படி அந்த பியூரு இம்பியூரா ஆச்சு அப்படின்னு அவன் புருஷனை கேட்கும்போது அழகா கேட்கிறான். அப்படிப்பட்ட அந்த பரம புருஷனுக்கு சம்சாரத்தில் பந்தம் எப்படி உண்டாகும், பின்பு அதிலிருந்து விடுதலை ஆகிய மோட்சம் எப்படி உண்டாகும், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் தான் சொன்னேன், இந்த சாயல், பிரம்மத்தின் சாயல் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தது. அப்போ மாயையில இருக்கக்கூடிய பிரம்மத்தின் சாயலும் சுத்த சத்தா இருக்கக்கூடிய பிரம்மத்தின் சாயலும் ஏணி வச்சாலும் 8வது தூரத்துல இருக்கும். ஏன்னா மாயையில பிரம்மத்தின் சாயல் பார்க்க முடியாது. மாயையின் சாயல தான் மாயையை பார்க்க முடியும். பிரம்மத்தின் சாயல் பிரம்மத்துலதான் பார்க்க முடியும். மாயையில கொண்டு வந்துட்டு நீ பிரம்மத்தை தேட முடியாது. அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்றது. அது கண்களால் காண முடியாது. அது தத்துவ திருஷ்டியை கொண்டுதான் காண முடியுமே தவிர அதனுடைய சாயலை வெளியில எல்லாம் உனக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதனாலதான் இவருக்கு இந்த டவுட்டே வருது. என்னையா சொல்றீங்க, அது சுத்தம்ங்கிறீங்க, அது மாயை கடந்ததுங்கிறீங்க, மாயையால் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறீங்க, கடைசியில் அதுவே மாயில சிக்கிச்சுங்கிறீங்க, அதுக்கு பந்தம் உண்டாயிடுச்சுங்கிறீங்க, அதுக்கப்புறமா அதுவே விடுதலை ஆகுதுங்கிறீங்க. எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எனக்கு சொல்லித்தாங்களே அப்படின்னு அழகா கேட்கிறான். அடுத்து இதே எப்படி அழகா விவரிக்கிறான்னு பார்ப்போம். அறிவு கூர்மை மிக்க விதேக மன்னன் தன் அடுத்த கேள்வியை கேட்க தொடங்கினான். சுவாமி, ஆத்மராமனாகிய அந்த பரம்பொருள் எப்போதும் எல்லையற்ற தூய்மையானவர், முக்குணங்களையும் கடந்து குணாதீதராக விளங்குபவர் என்று நீங்க கூறிட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி குணத்துக்குள்ள சிக்கும், அப்புறம் எப்படி இது குணத்துக்கு அடிமை ஆகும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அவர் மூல பிரகிருதியிலிருந்து முற்றிலும் தனித்து நிற்பவர். பந்தம் அல்லது மோட்சம் என்னும் நிலைகள் அவரிடம் சற்றும் பொருந்துவதில்லை. ஆனால் அப்படி இருக்க அத்தகைய ஆத்மாவிற்கு
இந்த உலகியல் சம்சாரம் என்பது எவ்வாறு வந்து சேருகிறது? அதற்கான ரகசியத்தை எனக்கு கூறுங்களேன். ஏன்னா அந்த பிரம்மம் சத்தியா ஜெகத் மித்யா, அந்த சத்திய பிரம்மத்திற்கு உண்டான சாயல் கொஞ்சம் கூட மித்யா ஜெகத்துல இல்ல, மித்யாவா இருக்கின்ற அந்த ஜெகத்துல இல்ல. ஆனா அப்படி இருக்கின்ற அந்த சுத்தம் இங்க வந்து எப்படி மாட்டுச்சு இப்படி என்று அவன் கேட்கின்றான். உண்மையில் பந்தம் என்பது யாருக்கு ஏற்படுகிறது, அல்லது உன்னதமான மோட்சம் என்பது யாருக்கு உண்டாகிறது? இவை ரெண்டின் தத்துவார்த்த உண்மைகளை எனக்கு தெளிவாக பிடித்து விவரிக்கிறேன். ஏன்னா இருக்கிறது ஒண்ணுங்கிறீங்க, இருக்கிறதுக்கு ஒண்ணுன்னா அது பிரம்மம் தான் சொல்லிட்டீங்க, அதுவே மாயா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்ப பந்தத்துல சிக்கிட்டான்றீங்க, சிக்கினது யார்? அப்போ அது சுத்தம், அது சிக்க முடியாதுங்கிறீங்க, அது எப்போதுமே பியூர்ன்ட்டீங்க. அப்ப இம்பியூரா இருக்கிறது யாரு? அப்ப பந்தத்துல சிக்கினது யாருயா? மோட்சம் தான் யாருக்குயா? என்னையா இப்படி எல்லாம் போட்டு குழப்புறீங்க என்று இதெல்லாம் ஹையர் நாலேஜ்ல கேள்வி மேல கேள்வி வந்துட்டே இருக்கும். விசாரத்துக்கு போயிட்டே அப்படின்னா நான் யார் என்ற விசாரத்துக்கு இந்த கேள்விகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்காக ஜனகன் இந்த கேள்வியை கேட்கின்றான். அதை பிப்பலாயன் முனிவர் வாயிலாக நாம் உணரப் போகின்றோம். ஓகேவா? ஜனக மகாராஜாவின் இத்தகைய ஆழமான கேள்வியை கேட்டு அங்கிருந்த முனி சிரேஷ்டர்கள் அனைவரும் தன் உள்ளத்தில் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். அவருடைய சந்தேகத்தை முற்றிலும் வேறறுப்பதற்காக அவர்கள் மேலும் தத்துவங்களை விவரிக்க தொடங்கினர். கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சாச்சுப்பா. பிப்பலாயன்ட்ட மட்டும் கேட்கல, அங்க இருக்கிற எல்லா முனிவர்கிட்டையும் சேர்த்து கேட்கிற மாதிரி சொல்லி அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு, ஆஹா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறவன் யாரும் கிடைக்க மாட்டேன்றானே, இல்ல கொஸ்டின் கேட்கிறவன் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லப்பா, பதில் சொல்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பாத்துக்கோங்களேன். கேள்வி கேட்கறது ஈஸியா, பதில் சொல்றது ஈஸியா? பதில் சொல்றதுக்கு நீங்க ஆள் இருக்கீங்க, கேள்வி கேட்கறது பதில் சொல்றது ஈஸியா, கேள்வி கேட்கறது ஈஸியா? கேள்வி கேட்கறது. ஆனா கேள்வி கேட்கவே யாரும் தயாரா இல்லையா? பதில கேட்டா பரவாயில்ல, நாங்க இது கேள்வி கேட்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா, புரியாததுனால கேட்க மாட்டேங்கிறோம். நீங்க என்ன சொன்னாலும் புதுசா கேட்கிற மாதிரி இருக்கு, அந்த கேள்வி வர மாட்டேங்குது. ஆனா ஜனகர் இப்ப கேட்க கேட்க எங்களுக்கும் அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கு. சரி, ஆக்சுவலா அந்த திருவிளையாடல் படத்துல நாகேஷ் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா அப்படின்னு சிவபெருமான் சொன்ன உடனே ஐயோ நமக்கு கேட்கத்தான் வரும், நமக்கு பதில் சொல்லலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கேட்பான் அழகா, ஆனா கேள்வியே வேற வேற லெவல்ல இருக்கும். கேள்வியும் வரமாட்டேங்குது, என்ன பண்றது? சோ இப்ப அதுக்கும் உண்டான விடைய வந்து பிப்பலாயன் முனிவர் சொல்கிறார். மன்னா, ஆத்மாவின் ஒளியால் இயங்கும் உடல், இந்திரியங்கள், பிராணன், மனம் மற்றும் புத்தி ஆகியவற்றின் செயல்பாடுகளை அஞ்ஞான மோகத்தினால் மனிதன் நான் என்னுடையது என்று தன்மேல் ஏற்றி பார்த்து கொள்கிறான். இந்த அத்தியாசமே, தவறான அடையாளமே அனாதியான சம்சார பந்தம் ஆகும். இதிலிருந்து தன்னை தனித்து பிரித்து அறிந்து கொள்வதே மோட்சம் ஆகும். எனக்கு பெரிய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தெரியல. இவர் வந்து ஜீவன் தான் வந்து அறியாமையில இருக்கு, யாருக்கு அறியாமை யாருக்கு மோட்சம் அப்படின்னு ஒரு கேட்டாங்க. அது வந்து ஜீவனுக்கு தான் அறியாமை, ஜீவனுக்கு தான் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஜீவனே பிரம்மன் தானே என்ற விஷயத்த ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணல, மேபி ஏக்நாத் மகாராஜ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, இதுல என்ன இருக்குன்னு மட்டும் தான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம தான் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோமே, அதனால நான் உங்களுக்கு வந்து பெரிய குழப்பம் இருக்காது. இந்த கேள்விக்கு உண்டான விடைகள் எல்லாம் ஏற்கனவே ரொம்ப நாலேஜ்ல ரொம்ப ரொம்ப டீப்பா நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். சரி, என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரம்மம் அப்படிங்கிறது என்ன லட்சணங்கள்னு தனியா பார்த்தோம். அப்புறம் ஈஸ்வரா அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லி அதனுடைய லட்சணங்களை பார்த்தோம். அப்புறம் ஜீவான்னு ஒரு கான்செப்டை சொல்லி அதனுடைய லட்சணங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். பிரம்மம் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் ஜீவன், பிரம்மம் தான் ஜீவன், எல்லாமே ஒண்ணுதான் தான் கூட. ஆனால் மாயையின் கலப்பில்லாமல் இருக்கும்போது அது பிரம்மம் என்றும் அதனுடைய லட்சணங்கள் என்னென்ன அப்படின்னு இருக்கும். மாயையின் கலப்புக்குள்ள வரும்போது அதுவே ரெண்டா பிரியுது, ஒண்ணுக்கு பேரு ஈஸ்வரா, ஈஸ்வரன் லட்சணங்கள் என்னென்ன அப்படின்னுட்டோம். அதுவே ஜீவனாக வருகிறது, அதனுடைய லட்சணங்கள் என்னென்ன அப்படின்னுட்டோம். இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்த ஒரு விஷயம். பட் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஈஸ்வரன் அப்படிங்கிறதும் பிரம்மன் தான், ஜீவன் அப்படிங்கிறதும் பிரம்மன் தான். ஆனா உண்மையானா இல்ல, உண்மையில இல்ல, பொய்யா தோற்ற மாத்திரமாக இருக்குது. எது ஈஸ்வரனும் ஜீவனும் உண்மையில கிடையாது, தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடியது. அப்படின்னா
ஈஸ்வரன் ஜீவனும் கற்பனையில மட்டும்தான் இருக்க முடியும், உண்மையில இருக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட் கேர்ஃபுல்லி. நல்லா திருப்பி திருப்பி இறுக்கி பிடிச்சுக்கோங்க. பிரம்மம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது, சாஸ்வதமானது, நிரந்தரமானது, எப்போதும் இருப்பது. எண்ணங்கள் இருந்தாலும் இருக்கும், இல்லை என்றாலும் இருக்கும். ஆனால் ஈஸ்வரனும் ஜீவனும் எண்ணங்கள் இருக்கின்ற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். எண்ணங்கள் இல்லைன்னா இருக்காது. அப்போ இல்லாதது அது உண்மையில. எண்ணங்கள்னா இல்லவே தானே, எண்ணங்கள்னாலே மாய. அப்போ ஈஸ்வரனும் மாய, ஜீவனும் மாய. அது எப்போதும் இருப்பதல்ல. அது மேஜிக் ஷோ மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவும் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் தெளிவா இந்த ரெண்டை புரிஞ்சுக்கணுங்க. இந்த பிரம்மம் சத்யா, ஜெகத் மித்யா. ஜீவ பிரம்மம் ஐக்கியம் நாப்பற அப்படிங்கிறது இருக்கட்டும், ஜீவனும் பிரம்மன் தான். சோ அதுக்கு முன்னாடி இந்த மித்யாவை புரிஞ்சாதானே ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்து நம்ம கேள்வி என்னன்னா, அது சுத்தம்ங்கிறாங்க, இது எப்படி அசுத்தமாச்சு? அது எவர் ஃப்ரீங்கிறாங்க, பின்ன எப்படி பந்தத்துல சிக்கிச்சு? அதான் அவன் கேட்ட கேள்வி இல்லையா? அப்ப இங்க என்ன புரிய வேண்டியது இருக்கு? பிரம்மம் சத்தியம். சத்திய பிரம்மம் எப்பயுமே எவர் ஃப்ரீ தான். சத்திய பிரம்மம் எப்பயுமே பியூர் தான். ஆனா அதுவே மித்யா பிரம்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்போ அதுவே தான் பொய்யா மாயா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த இதுல ஜீவன் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த மித்தியாலதான் ஜீவன், ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான். ஆனா ஜீவன் மித்தியான்னு புரிஞ்சுக்கணும். ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு மித்தியான்னு சொல்லாம சொல்லணும்னா முடிய வச்சுட்டு போக வேண்டியதான் எங்கேயாவது. சரியா? சோ மித்தியான்னு சொல்லும் போது மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப மித்தியானா என்ன? ஜீவன் பந்தப்பட்டது போல் அப்படின்னு சொல்லிக்கணும். போல் போல் அப்படின்னு என்ன? உண்மையில பந்தப்படல, பந்தப்படுற மாதிரி நடிக்குது அப்படின்னு அர்த்தம். ஜீவன் பந்தப்படுவது போல் நடிக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அப்ப விடுதலை போல் நடிக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, ஏன்னா ஜீவன்கிறது உண்மையிலே இல்லை. எதுல இருக்கு? எண்ணங்கள். எண்ணங்கள் யாருது? பிரம்மம். பிரம்மத்தினுடைய எண்ணங்கள் தான் ஜீவனாக பிரதிபலிக்கின்றது. பிரம்மமும் சுத்தம். அந்த பிரம்மம் எண்ணங்களாக வரும்போது அந்த எண்ணங்களிலே அசுத்தம் நிறைவது போல் இருக்கின்றது. போல்னு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ வேஷத்துல இருக்கும் எல்லாமே. வில்லன், ஹீரோ, வில்லன், சத்துவ, ரஜோ, மோகன், இது எல்லாமே வேஷத்துக்கு தான். வேஷத்துல எண்ணங்கள்ல இம்பியூரிட்டி இருக்குமே தவிர உண்மையில இருக்குமான்னா இருக்காது. இப்போ உண்மையில சத்து சித்து தான், பியூர் தான், சுத்த புத்த தான். ஆனா அது இம்பியூர்ல, ஐ மீன் மாயையில, கற்பனையில தான் இதெல்லாம் இருக்கு. இருக்குன்னு சொல்லக்கூடாது, இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லணும். தோற்ற மாத்திரமாக இருக்குதுன்னு சொல்லணும். அது அப்படி நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் அந்த ஜனகர் கேட்ட அந்த கேள்விக்கு நம்ம விடை காணவே முடியும் இல்லையா? இல்லைன்னா டோட்டலா முடியாது. ஏன்னா சுத்தங்கிறீங்க, அப்புறம் அதுவே பந்தத்துல சிக்கிச்சுங்கிறீங்க, எவர் ஃப்ரீங்கிறீங்க, அப்புறம் என்னையா அர்த்தம்? இந்த கேள்விக்கு விடை காணணும்னா பிரம்மம் சத்தியா, ஜெகத் நித்யா, இந்த ரெண்டையும் புரிஞ்சா மட்டும்தான் முடியும், இல்லைன்னு முடியவே முடியாது. இப்ப எல்லாத்தையும் உண்மையா பாத்துறேன்னா, அதாவது இந்த மித்யாவுக்கு இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டி, மாயைக்கு இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டி கிடையாது. மாயை பிரம்மத்தை விட்டு தனிக்கு இயங்க முடியாது. பிரம்மமே தான் தோற்று மாத்திரமாக மாயையாக இங்க இருக்கின்றது. பிரம்மம் வேற, உலகம் வேற கிடையாது. ஆனா உலகம் உண்மை கிடையாது. உலகம் உண்மைன்னு சொல்லிட்டு அப்ப பிரம்மத்தை விட்டு தனியா இன்னொன்னு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப பொய்யா பிரம்மமே தான் இருக்கின்றது. அந்த பொய் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது இல்லைன்னா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப படிக்கிறேன் கேளுங்க. மன்னா ஆத்மாவின் ஒளியால் இயங்கும். ஆத்மாவின் ஒளியால்னா சுத்த சைதன்யத்தால் இயங்கும் உடல், இந்திரியங்கள், பிராணம், மனம் மற்றும் புத்தி ஆகிய மாயா செயல்பாடுகள். இதெல்லாமே ஜகத்து. சரியா? பியூர் சித்து ஆத்மா. அதாவது மித்யான்னா என்னது? உடல், இந்திரியங்கள், பிராணன், மனம், புத்தி எல்லாம் மித்யா ஆகியவற்றின் செயல்பாடுகளை அஜ்ஞான மோகத்தினால் மனிதன் நான் என்னுடையது என்று தன் மேல் ஏற்றிக்கொள்கிறான். சரி, இந்த மாயையை உண்மை என்று நம்புகின்றான். யாரு? யாருன்னா பிரம்மம் கிடையாது. பிரம்மத்தினுடைய ஒரு பொய்யான எண்ணம், பிரம்மத்தினுடைய ஒரு பொய் தோற்றம். பிரம்மத்தினுடைய ஒரு பொய் தோற்றம் என்னச்சுன்னா அதுவும் பொய்யாதான் என்னைக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அது உண்மையில எண்ண முடியாது. பொய் தோற்றம்னா அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் அது பொய் எண்ணுகிறது மட்டும் அது உண்மையா இருக்க முடியும். தோற்றமே பொய்யாச்சுன்னா அது எண்ணுகின்ற எண்ணம் மட்டும் உண்மையா இருக்க முடியும். அது அப்பவும் பொய் தான். அப்ப போல் போல் அப்படிங்கிற வார்த்தை வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப அஜ்ஞான மோகத்தினால் மனிதன் நான் என்னுடையது என்று தன்மேல் ஏற்றி பார்க்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பிரம்மம் வேற மனுஷன் வேற எல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. பொய் பிரம்மம் இப்படி அஜ்ஞான மோகத்தினால், பொய் அஜ்ஞான மோகத்தினால், பொய் பிரம்மம்னு சொல்லும் போதே அப்புறம் பொய் அஜ்ஞான மோகத்தினால் பொய் நானா வந்து இந்த உலகத்தை உண்மையாக பார்க்கின்றது. இப்படி புரிஞ்சால் ஒழிய இந்த கேள்விக்கு விடை காணவே முடியாது. சரியா? என்று தன்மேல் ஏற்றுக்கொள்கிறான். இந்த அத்தியாசமே தவறான அடையாளமே. தவறான அடையாளம்ங்கிறது உண்மையிலேயே தவறான அடையாளங்களது. தவறான அடையாளத்தை போல் அந்த பிரம்மமே தோற்று மாத்திரமாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும்.
அனாதியான சம்சார பந்தமாகும். இந்த அத்தியாசமே, அதாவது தவறான புரிதலே அனாதியான சம்சார பந்தமாகும். இதிலிருந்து தன்னை தனித்து பிரித்தறிந்து கொள்வதே மோட்சம் ஆகும். இது அனைத்தும் நானே, இதெல்லாம் மாயேன்னு அந்த உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொள்வது மோட்சம் ஆகும் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. நம்ம அளவுக்கு டீட்டெயிலா சொல்லலைன்னாலும், நம்ம அளவுக்குன்னா விசார சாகர அளவுக்கு, நம்ம நான் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. விசார சாகர அளவுக்கு டீட்டெயிலா சொல்லலைன்னாலும் ஓரளவு சொல்லிட்டார். ஏன்னா அடுத்தடுத்த கிரந்தத்துல இதுலயே இந்த ஏக்நாதி மகாவதத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹையஸ்ட் நாலேஜ் தான் வந்து யாரு உத்தம கீதை என்ற பேர்ல வரப்போகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டார்டிங் தான். சரி, ஏக்நாத் மகாராஜ் இன்னும் டீட்டெயிலா சொல்லுவார் நினைக்கிறேன், பார்க்கலாம். மன்னா கேட்பாயாக, பிரகிருதியின் விகாரத்தை தோன்றும் இந்த சம்சாரம் என்பது ஜீவன் தன் சொந்த ஆத்ம ஆனந்தத்தை மறந்துவிட்டு அஞ்ஞானத்தின் மோக கற்பனையினால் தன்மேல் ஏற்றி வைத்துக் கொண்டது மட்டுமே ஆகும். டைரக்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரகிருதியின் விகாரத்தினால் தோன்றும் இந்த உலகம் அப்படின்னா என்ன? கல்பனையினால் தோன்றும் இந்த உலகம். ஜீவன் தன் சொந்த ஆத்ம ஆனந்தத்தை மறந்துவிட்டு, இப்போ ஆன்மாவின் அந்த பிரம்மத்தின் கல்பனையினால் தோன்றப்பட்ட இந்த உலகத்துல ஜீவன் யாரு? பிரம்மத்தினுடைய ஒரு கல்பனை தான். ஆனா அந்த ஜீவன் என்ன நினைக்குது அப்படின்னா, தன் சொந்த ஆத்மானந்தத்தை மறந்துவிட்டு, நான் ஆத்மான்றதை மறந்துருச்சு. ஏன்னா கற்பனையில இருக்கக்கூடியது யாரு? ஏன்னா கனவுல இருக்கும்போது கனவுல நான் 1000 இருந்தாலும் அந்த கனவுல இருக்கக்கூடிய எல்லாமே யாரு? நான் தான். நான் தான்னா பொய் நானா இருக்கின்றேன். அங்க என்ன தவிர எதுவும் இல்லை இல்ல. அப்ப அந்த பொய் நான் அப்படிங்கிறத மறந்துட்டு உண்மை நான் நினைக்குது இல்லையா? ஆத்ம ஆனந்தத்தை மறந்துவிட்டு அஞ்ஞானத்தின் மோக கற்பனையினால் தன்மேல் ஏற்றி வைத்துக் கொள்வது மட்டுமே ஆகும் அப்படின்னா அது உண்மைன்னு நினைக்கிறது. சரியா? ஜீவனை உண்மை என்று, வேஷத்தை உண்மை என்று நினைப்பது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுவே இந்த பந்தத்திற்கான காரணம் அப்படின்னு பண்றாரு. உடல், இந்திரியங்கள், பிராணவாயு, மனம் மற்றும் புத்தி ஆகியவற்றின் இயக்கங்களையும் குணங்களையும் அறிவற்ற மூடர்கள் நான் என்று தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள். அந்த அஞ்ஞானமே உண்மையான பந்தம் ஆகும். இது வெரி சிம்பிளா சொல்லிட்டு பாருங்க. இந்த உடல் பொய், உடல் பொய், இந்திரியங்கள் பொய், பிராணவாயு பொய், மனம் மற்றும் பொய் புத்தி. சரியா? இது எல்லாமே மாயைக்காக இருக்கு. மாயையில இருக்கிறது, உண்மையில இல்லை. சரியா? இவற்றின் இயக்கங்கள், குணங்கள் 100% மாயைக்காக. முகுணங்கள் எதுக்காக கொடுக்கப்படுது? ஹீரோ, வில்லன் வேஷம் எல்லாமே மாயைக்காக. மாயைக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த தர்மங்களை உண்மை என்று அந்த அறிவற்ற மூடர்கள் நினைக்கிறார்களோ அவர்களை அஞ்ஞானம் பந்தப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மனிதன் ஒருவன் கனவு காணும் போது அந்த கனவிற்குள் அவனாகவே பல சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்கின்றான். ஆனால் விழிப்பு நிலை வந்த மாத்திரத்தில் அந்த கனவுலகம் முழுவதும் வெறும் பொய்யாகி விடுகிறது. இந்த உலகில் பிரபஞ்சமும் அத்தகையதே என்று அறிவாயாக. இந்த கனவு இல்லைன்னா நம்மளால இந்த உண்மையை புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் இங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காரு. எப்படின்னா நான் உடனே நம்ப மாட்டேங்கல. நீங்க அது எப்படின்னா எப்படின்னா நீ கனவு காணும்போது நீயே உலகமா வரலையா? அதுல இருக்க எல்லாமும் நீயா இல்லையா? ஆனா அது எல்லாமே உண்மையா? இல்ல பொய்யா தானே இருக்க. ஆனா நீ தானே எல்லாம் அப்படிங்கறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரிதான் இந்த உலகமும். ஆனா நீ அந்த கனவுக்குள்ள இருக்கிறது எல்லாமே உண்மைன்னு பார்த்த அப்படின்னா நீ லூசுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அது பொய்ன்னு பார்த்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக சொல்லியிருக்கிறார். அது எப்ப தெரியுதுன்னா, விழிப்பு நிலை வந்த மாத்திரத்தில் கனவுலகம் முழுவதும் பொய் என்று விடுகிறது. இந்த உலகில் பிரபஞ்சமும் அத்தகையதே என்று அறிவாயாக. அப்ப ஞான விழிப்பு வரும்போது, அப்படின்னு அஜ்ஞானத்துல இருக்கிற வரைக்கும் அது உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்ப. ஞான விழிப்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இது பொய்ன்னு புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்றாரு. எவனுக்கு இந்த ஜட உடலின் மேல் உள்ள அகந்தை தேகாபிமானம் முற்றிலுமாக கை நழுவுகிறதோ, எவனுக்கு மூல பிரகிருதியின் பாசம் வேரோடு அறுகிறதோ அவனுக்கு பரபிரம தத்துவம் உடனடியாக கைவிடப்பெறும். அதுவே உண்மையான மோட்சம். நம்ம சித்த சுத்தத்தை பத்தி 2 நாளா பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அதுதான் இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது. இங்க தேகாபிமானம் அப்படிங்கிறது தாங்க அசுத்த புத்திக்கு மூல காரணம். உண்மையில இந்த உடம்பு மாயையா இருக்கு, ஆனா உண்மைன்னு நம்புறே இல்லை. இந்த உடம்பு தான் நானுன்னு நினைக்கிறேன் இல்லை. நீயோ பிரம்மம் இது வெறும் தோற்ற மாத்திரமாக உடலாக வெறும் கற்பனையிலே காட்சியளிக்கின்றாய் அப்படிங்கிறத மறந்துட்ட. இந்த உடலை நம்புறே இல்லை. தேகத்தில் மேல் அபிமானம் வைக்கின்றாய் இல்லையா? அதுவே நான் என்று அபிமானம் வைக்கின்றாய் அல்லவா? அந்த தேகாபிமானம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? முற்றிலும் கை நழுவுகிறதோ, ஸோ அந்த தேகாபிமானம் எப்போ உங்ககிட்ட இல்லாம போச்சோ, நெக்ஸ்ட் மூல பிரகிருதியின் பாசம் வேரோட வருகிறதோ,
அப்படின்னா மாயையே உண்மைன்னு டோட்டலா இந்த தேகத்தை மட்டும் உண்மை நம்பிட்டு இருக்க, ஒட்டுமொத்த உலகத்தையே உண்மைன்னு நம்பிட்டு இருக்க, இங்க எதிரில் இருக்கிறத ஆண் பெண் அப்படிங்கறது எல்லா விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பிட்டு இருக்க. அப்ப அதுவும் நீ பொய்யன்னு நம்பணும். அப்போ உண்மையில உன் தேகம் உண்மை இல்லைன்னு நம்பணும். இந்த தேகத்தை நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஒட்டுமொத்த உலகமும் மாயான்னு புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டையும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்ப எல்லாமே நீன்றதையும் சேர்ந்தே புரிஞ்சுக்கலாம். பிரம்மமாகிய நானே சும்மா தோற்ற மாத்திரமாகத்தான் இந்த உலகமாக உடலாக விரிந்திருக்கின்றனே தவிர உண்மை அல்ல. இந்த உடல் உண்மையிலேயே நான் அல்ல, பொய்யாக நானாக இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நான் இந்த உடல் மட்டுமல்ல இந்த உலகமாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த ரெண்டு ரகசியம் ஒருத்தனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதாங்க, அதோட முடிஞ்சது கதை. சரியா? பிரம்ம ரகசியம் ஒரு செகண்ட்ல வந்துருமாமங்க. அதுக்கு தடையா இருக்கிறது இந்த ரெண்டு விஷயம்தான். இது உலகத்தை உண்மை என்று பார்ப்பது, தேகத்தின் மேல் அபிமானம் வைப்பது. ஸோ தீஸ் டூ ஆர் தி டேஞ்சரஸ் திங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுல தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா நம்ம பிரம்ம பாவத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடலாம் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பந்தமும் மோட்சமும் மாயையின் வெற்று விளையாட்டுகளே தவிர ஆத்மாவினிடத்தில் இவற்றின் தீண்டல் எல்லவரும் இல்லை. அது எப்போதும் தூய்மையானது, அறிவு வடிவமானது, புத்த நிலையில் உள்ளது. புத்த அப்படின்னு சொன்னா அறிவு வடிவானது அப்படின்னு அர்த்தம். நிர்மலமானது மற்றும் சுயம் பிரகாசமானது. இதுதான் பிரம்மத்தின் சாயல். உண்மையில இதுதான் பிரம்மத்தின் சாயல். இதை போயிட்டு உலகத்துல நீங்க தேடினா எப்படி கிடைக்கும்? உலகம் ஃபுல்லா இம்பியூர், உலகம் பூரா அஞ்ஞானம். இது நிர்மலமானதுன்னு சொல்லியிருக்காரு. இது மலமானது உலகம். அது உலகம் அப்படிங்கிறது சுயம் பிரகாசம் கிடையாது, பிரம்மத்திலிருந்து கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிற பிரகாசம். ஸோ தேர்ஃபோர் இங்க பிரம்மத்தின் உண்மையான விஷயம் சாயல் எதுவுமே இங்க மாயையில நீங்க பார்க்க முடியாது. சரியா? அதனால என்ன சொல்லியிருக்காருன்னா பந்தம் மோட்சம் இதெல்லாமே மாயையினுடைய சாயல். அதெல்லாம் விளையாட்டுக்கு தான். ஆத்மா இடத்துல இது இல்லவே இல்லை. இது தீண்ட கூட முடியாது. ஆத்மா வேறு, மாயையால் ஆத்மாவை தீண்டவே முடியாதுன்னு திரும்ப திரும்ப தொடர்றதுதான் காரணம். ஏன்னா அது வெறும் இல்லப்பா, அது சும்மா நாச்சுக்கும்பா, கற்பனை தானேப்பா. கற்பனை எப்படிப்பா உண்மையாக முடியும்? கற்பனை உண்மை சத்தியத்தை, பொய் சத்தியத்தை தான் டச் பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனாலும் நம்ம சத்தியம்னு நினைக்கல இல்ல, பொய்யே நான் நினைச்சா அப்புறம் பொய்யில டச் ஆயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சரியா? அதனால இந்த பந்தம் மோட்சம் அதெல்லாம் யாருக்குன்னு கேட்டான்ல, அதை பதில் சொல்லணும்ல. அதெல்லாம் இல்லவே இல்லப்பா, யாருக்குமே இல்லப்பா, அதெல்லாம் சும்மா நாத்துக்கும்பா, அது விளையாட்டு நாவரிப்பான். ஆத்மாவிடத்தில் அது இல்லவே கிடையாது. அது எப்போதும் சுத்தமானது, எப்போதும் தூய்மையானது, அறிவு வடிவமானது, நிர்மலமானது மற்றும் சுயம் பிரகாசமானது என்று புரிந்து கொள்வாயாக. ஓகேவா? அடுத்த ஸ்லோகம். ஆகாயத்தில் பறந்து செல்லும் ஒரு மனிதனை அந்த ஆகாயத்தின் தர்மங்களான மேகங்களோ புகையோ அல்லது தூசிகளோ எவ்வாறு ஒட்டுவதில்லையோ அதுபோலவே எல்லா உடல்களிலும் வியாபித்திருக்கும் ஆத்மாவானது உடலின் குணங்களால் சற்றும் தீண்டப்படுவதில்லை. சேம் தீம் தான் எகைன் வந்திருக்கு. 10 வழி 5 நிமிஷத்துக்கு சொல்ல முடியும். கண்டிப்பா பைய ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி. ஓ ஃபர்ஸ்ட் இதா நானும் கேட்கணும். சரிம்மா, ஒரு அவசர வேலை வந்துவிட்டது. அதனால் இத்தோடு நாம் முடித்துக் கொள்வோம். நாளை பார்க்கலாம். ஓகேண்ணா.